அடுத்த 4 மாதங்கள் 5 மாதங்கள் காலத்தில் வேலை பார்த்து அனைவரும் இந்த எஸ்ஐஆர் திட்டங்கள் போயிட்டு இருக்குது, இந்த தேர்தல் ஸ்பெஷல் இன்டென்சிவ் வெரிஃபிகேஷன் திட்டங்கள் போயிட்டு இருக்கிறது. அதில் உங்களுடைய வாக்குகளை முதல்ல நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். 4 மாத காலம் மிக மிக முக்கியமான காலம். நம்முடைய டார்கெட் தலைவர் சொன்னது போல வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பதுதான். 50 வருஷமா ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். இன்றைய சூழ்நிலையில் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவான், பார்த்து கொள்வான். இதுதான் இன்றைய சூழ்நிலை. இறைவன் எல்லோருக்கும் மேலே இருக்கிறான். இறைவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான். 50 ஆண்டு கால வரலாற்றில் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த எனக்கு கிடைத்த பரிசுதான் உறுப்பினர் பதவி கூட எடுக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது. அதற்கு பிறகு என்னுடைய முடிவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு தெளிவான முடிவுகளை மேற்கொண்டுதான் தமிழக வெற்றி கழகத்தில் நான் இணைந்திருக்கிறேன். நான் மட்டும்தான் ஆளணுமா, மற்றவங்க ஆளணும்னு நினைக்க கூடாதா அப்படிங்கிறத பேட்டியில கொடுத்துருக்காங்க சார். ஒருத்தர் கருத்து மற்றொரு தலையிட முடியாது சார். அவர்களுக்கும் உரிமை உண்டு. ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் உங்களுக்கும் உரிமை உண்டு, மற்றவர்களுக்கும் உரிமை உண்டு சார். நான் நினைச்சா ஆண்டவனே தண்டிச்சிருவாரு, நான் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சா ஆண்டவனே தண்டிச்சா செங்கோட்டை சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அது கருத்து சுதந்திரம், அது ஜனநாயக நாடு. அதனால அவருடைய கருத்துல இது அவரை பற்றி நல்லா புரிஞ்சுங்க. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. அவரை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அதிமுகவை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே தனக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி. அதில் யார் இருந்தாலும் அந்த வாக்கு வங்கி அவர்களுக்கு சேரும். அதில் போன பிறகு அவர்களுக்கு வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கி அப்படியே போகுமா அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குறி தான். அது உறுதியாக யாரும் சொல்ல முடியாது. தேர்தலுக்கு பின்னால் தான் அதனுடைய பலவீனம் ரெண்டுமே சொல்ல முடியும். எங்களை பொறுத்த மட்டிலும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை பொறுத்த மட்டிலும் இன்று வரையிலும் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எந்த விதமான மக்கள் ஆதரவு நிறைய இருக்கிறது. செங்கோட்டையன் பின்னணியில் பாஜக இருந்தால் அவர் ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இங்கேயே இருந்திருக்கலாம்ல, எங்கள் கூட சேர்ந்துருக்கலாமே. துரோகம் வீழ்த்தப்படுவதற்கு காலம் வரும். இந்த தேர்தல் அதுக்கான காலமாக இருக்கும் என்று நம்புகிறேன். 4 முனை போட்டி இருக்கு. நீங்கள்லாம் எதிர்பாராத திருப்பங்கள்லாம் ஏற்பட்டு புதிதாக கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை நோக்கி சில நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வணக்கம், இது கேள்வி களம். சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்களை வென்று வரலாறு படைப்போம் என்று, அதற்காக உழைக்க வேண்டும் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இன்று பேசியிருக்கிறார். வலுவான 3வது அணி என்பது டிடிவி கருத்து. எத்தனை அணி வந்தாலும் அதிமுக பாஜகவுக்கு சேதம் இல்லை என்பது நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கூற்று. அஇஅதிமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த திரு செங்கோட்டையன் விஜய் தலைமையில் தாவேகாவில் இன்று இணைந்து பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அவருக்கு கட்சி பொறுப்பும் வழங்கியிருக்கிறார்கள். அது அதிமுக வாக்குகளை ஈர்ப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு செயலா அல்லது பல்வேறு அதிருப்தியாளர்களை கவர்வதற்காக எடுக்கப்பட்ட முன்னெடுப்பா என்கிற பல கோணங்கள் இருக்கின்றன. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், திராவிட இயக்க சொற்பொழிவாளர் திரு நாஞ்சில் சம்பத், வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன், தாவேக ஆதரவாளர் திரு நரேஷ்குமார், அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி, அனைவருக்கும் வணக்கம். ஆர்கே, 2-3 டெவலப்மெண்ட். செங்கோட்டையன் போனதை எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, புஷி ஆனந்தோடு இணைந்து அமைப்பு செயலாளராகவும் பணியாற்றுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனி இந்த மாதிரி பல நகர்வுகள் நம்ம பார்த்து கொண்டே இருக்கலாம். திமுகவுக்கு மனோஜ் பாண்டியன் சேர்ந்த அந்த டைம்லேருந்து ஆரம்பிக்கின்ற இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது இப்படி நாம் இந்த காட்சிகளை கண்டுகொண்டே இருப்போம். ஸோ தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், டெஃபினட்டாக அதுதான். அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் எடப்பாடி இது கொஞ்சம் நன்றாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மூத்த தலைவர் அவர் கூட பெரிய இப்போ மேற்கு மண்டலத்தில் பெரிய ஆளுமை எல்லாம் பேசி கொண்டிருக்கிறது. அது நமக்கு தெரியும். நீங்களும் ஃபீல்டில் இருந்திருக்கீங்க, நீங்கள் திருப்பூரில் ஒர்க் பண்ணுறீங்க, நான் கோயம்புத்தூர் எவ்வளோ வாட்டி வந்திருக்கேன், நமக்கு தெரியும். அங்கெல்லாம் செங்கோட்டையன் ஒரு பொருட்டே கிடையாது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிச்சயமாக ஒரு பெரிய ஆள் தான்.
அதை தாண்டி மேபி ஈரோடு மாவட்டத்தில் அதை தாண்டி ஒன்றும் பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஒரு நபர் தான். எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள், ஒரே ஒரு ஈகோ கிளாஷ். 2 யூனியன் செக்ரட்டரி போடுறதுல வந்து பிரச்சனை, கட்சிக்குள்ளால் இருக்கிற பிரச்சனை. அது கட்சிக்காரர்கள் சொல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. இது பாருங்கள், நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். நாங்கள் வந்து கடைசியில் ஒரு தலைமைக்குழு வச்சுருக்கோம், அதை வச்சு தான் பண்ணுறோம். திமுக அனுபவிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள களை எடுக்கணும். அதுக்கு தான் இப்போ திருவள்ளிக்கணி சேப்பாக்கள் கூட பண்ணியிருக்காங்க. நான் இன்னைக்கு ஃப்ரண்ட்லைன் இதில் கூட எழுதியிருக்கிறேன், இணையத்தில் கூட எழுதியிருக்கிறேன். அப்போ நிறைய இடத்துல செய்து கொண்டிருக்கிறோம், இங்கேயும் அங்கே செஞ்சோம். இவர் சொன்ன ஆளுகளை வந்து எல்லாத்தையும் போட முடியல, இவ்வளோதான் ஈகோ, இவ்வளோதான். அதில் வந்து தான் அப்புறம் வந்து என்ன போர்க்கொடி எடுத்தார், தர்மயுத்தை ஆரம்பித்தார். தர்மயுத்துக்காக எங்கே போனார், ஹரித்வார்னு சொல்லிட்டு அமித்ஷா கிட்ட போய் நின்னார். அப்போ கிரெடிபிலிட்டி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கீழே போய் கொண்டே இருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பத்தி இருந்தது நமக்கு எல்லாத்துக்குமே. செப்டம்பர் 5ஆம் தேதி நமக்கு டெஃபினட்டாக ஒரு சிம்பத்தி இருந்தது. அதன் பிறகு வந்து அமித்ஷா கூட போய் நிற்கும்போது அது அதன் பிறகு என்ன சொல்கிறாரு, ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறாரு. ஒருங்கிணைப்பு யார்கிட்ட போய் ஒருங்கிணைக்க பார்க்குறாரு, யாரெல்லாம் இந்த கட்சிக்கு வரக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி நினைத்து கொண்டிருக்கிறாரோ, தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார்லாம் பிஜேபி ஏதோ சொல்லியிருக்கும்ல. நிச்சயமாக அடுத்த பிரச்சனை அது. அதாவது யாரெல்லாம் கைவிட்டிருக்காங்க பிஜேபி? ஓபிஎஸை போய் உட்கார வச்சாங்களா, நடு ரோட்டில் உட்கார வச்சாங்களா? ஒரு முன்னாள் முதலமைச்சரை கைவிட்டாங்களா? கடைசியில் இன்றைக்கி எங்கே இருக்கிறார் ஓபிஎஸ்? நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காருக்கிறேன், அவ்வளோதானே. டிடிவி வந்து கைவிட்டாங்களா? பாஜகவோட கூட்டணி என்று அறிவித்த ஒரு நபரை ஒரு நிபந்தனையும் இல்லாமல் 2024 பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்த ஒரு நபரை அவரே கைவிட்டாங்களா? இப்போ அடுத்ததாக செங்கோட்டையனை கைவிட்டிருக்காங்க. இது வந்து நேஷனல் பேட்டர்னில் வருகின்ற விஷயமா இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நாயுடுவை கைவிட்டாங்கல்ல. நாயுடு வந்து சந்திரபாபு நாயுடுவை இன்னைக்கு முதல்வராக இருக்கிறார். ஆனால் முதல்வராக முன்னாடி ஜெகன் இருந்த டைமில் வந்து ஜெகன் பிடிச்சவரை வந்து ஜெயிலில் போடுறாங்க. அந்த டைமில் காப்பாற்றினாங்களா? கிடையாதுல்ல. எவ்வளவோ விஷயங்களில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அர்னாப் கோசாமிக்கு வந்து சாட்டர்டே ஹியரிங் நடத்திட்டு அவர் வந்து வெளியே வந்துடுறாரு, 2 நாள் ஜெயிலில் இருக்காரு. ஆனால் அவர் சந்திரபாபு நாயுடு வந்து மாத கணக்கில் வந்து ஜெயிலில் இருக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டே வந்து கழுதுன்னு இருக்காரு. அதாவது செங்கோட்டையனை வந்து பிஜேபி கைவிட்டு விட்டது. நிச்சயமாக அது அப்போ எல்லாம் அங்கே பார்க்கின்ற பேட்டர்ன் இருக்கு இல்லையா. நிதிஷ்குமார் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி பிடுங்கிட்டு அவரை வந்து ஒரு பொம்மையாக உட்கார வைத்திருக்கிறார்கள். இந்த பேட்டர்னில் தான் இப்போ வந்து பாஜக நான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதில் கடைசியில் இருக்கின்ற இன்றைக்கு அஃபெக்ட் ஆன மனிதன், அதாவது அக்டோபர் 31ஆம் தேதி அஃபெக்ட் ஆன மனிதன் அன்னைக்கு நிறுத்திருக்கலாமே. நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஃபோன் போட்டு இல்லை அவரை நீக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் செய்யல? ஒருங்கிணைப்புக்கு தானே கஷ்டப்பட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு மனநொந்து ஒரு மனிதர். அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி மேல எனக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டும், அதாவது நான் ஏதாச்சும் செய்ய வேண்டும், அவரை வந்து அவருடைய நட்டத்துக்காக நான் ஏதாச்சும் செய்ய வேண்டும் சொல்லி போய் சேர்ந்திருக்காரு. 77 வயதான ஒரு மனிதன், 53 வருட காலம் வந்து அரசியல் இருந்த நபர், 9 முறை எம்எல்ஏ. என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக எம்ஜிஆரோட பயணித்தார். இது ரொம்ப சங்கடமா இருக்குங்க. அதாவது 72 எம்ஜிஆரோட போய் சேர்ந்துட்டு அது கூட அதன் பிறகு கூட ஜெயலலிதா கூட அந்த 5 வருஷ காலம் வந்து இருந்தார். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இந்த கலர் டிவி கேஸில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு நமக்கு அனைவருக்கும் தெரியும். அதன் பிறகு 2022 எப்படியோ வந்து ஒரு இது வந்து வாங்கிட்டாரு. அது இன்னைக்கு வந்து ரீஓபன் பண்ணலாம். அது ஏன் நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் ரீஓபன் பண்ணலாம்னு எனக்கு தெரியல. பட் பாக்கி இருக்கிற கேஸ் எல்லாம் ரீஓபன் பண்ணிருக்காங்க. 2006 இருக்கிற கேஸ் எல்லாம் ரீஓபன் பண்ணிருக்காங்க. விஜய்கிட்ட போறது அப்படின்றதும் விஜய் அட்மிட் பண்றதும் இன்னைக்கு அவர் கிடைச்சிருக்கிற இடம் அப்படின்ற ஒன்று இப்போ வழக்கமா முன்னணி தலைவர்கள் வரும்போது ட்ரம்ப்பும் மம்தானியும் சேர்ந்து பிரஸ் மீட் பண்றாங்க. விஜய் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்டுக்கு வரலையே, ஒரு ஜாயிண்ட் ஷோ இல்லை. இல்லை ஜாயின்ட் ஷோ இல்லைனா கூட எனக்கு இதுதானுங்க, அவர் அங்கே அசிங்கப்படுத்தக்கூடாது என்ற ஒரே ஒரு வருத்தம் தான் இருக்குது. இன்னைக்கு அதை செஞ்சாங்க. இன்னைக்கு வந்து 5 பேர் உட்கார வச்சு, ஒரு அருண்ராஜுக்கு நிகராக உட்கார வச்சு, ஒரு ஆதவ அர்ஜுனுக்கு நிகராக உட்கார வச்சு, புசியானந்த் பரவாயில்ல கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரின்னு வச்சுக்கலாம், ஒரு ஜானுக்கு நிகராக உட்கார வச்சு, ஒரு இவ்வளோ பாரம்பரியம் இருக்கின்ற இவ்வளோ வருடம் வந்து அரசியல் இருந்த ஒரு மனிதர் வந்து பிரஸ் மீட். அப்போ நீங்கள் எல்லாமே ஒன்று தான், அவ்வளோதான். நீங்கள் இந்த 5 பேரும் வந்து ஒன்று தான் என்று கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இல்லையா. அது நிச்சயமாக வந்து அவரை இழிவுபடுத்த செயலாகத்தான் நான் பார்க்குறேன். அது செஞ்சிடக்கூடாது. இவர் அவரை விட ஒரு படி மேலே இருக்கார். இவர் தனியாக நின்று பிரஸ் கொடுத்துருக்கலாம். அது பண்ணுற எவ்வளோ முறை பண்ணியிருக்காரு. கோபியில் வீட்டில் பண்ணியிருக்காரு, சென்னையில் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பண்ணியிருக்காரு. அப்போ அவர் மட்டும் உட்கார்ந்து கூட பிரஸ் மீட் கொடுத்துருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். வரவேற்று அவர் பேசியிருக்கலாம். விஜய் வந்து அவரை வரவேற்று பேசியிருக்கலாம். அடுத்து செங்கோட்டையன் வந்து ஏன் கட்சியில் சேர்ந்தன்னு பேசியிருக்கலாம். ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா 2 தலைவர்களும் சேர்ந்தே பிரஸ் மீட் பண்ணியிருக்கலாமே தாராளமாக. அப்போ பிரச்சனை என்னன்னா, விஜய் இன்னும் அந்த கேள்விகளை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல இல்லை. அப்படி இருந்தால் கூட நரேந்திர மோடி அமித்ஷா ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்களே 2019 தேர்தலுக்கு பிறகுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்கலாம். அமித்ஷா பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்காந்துட்டார்ல, இவர் ஒரு வார்த்தை சொல்லலாம். அந்த பிரஸ் மீட்ல பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸில் உட்காந்துருந்தார். அது கூட தாராளமாக செய்திருக்கலாம். நான் இன்னைக்கு ஒன்றும் பேச போறது இல்லை, அப்சர்வர் வந்து உட்கார்ந்து உட்காந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம். அதுவும் செய்யவில்லை.
அவர் ஒரு வீடியோ மட்டும் போட்டார். இது ஒரு 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 வாடிக்கையான விஷயமா இருக்கிறது. அதாவது எடிட் பண்ணி ஒரு வீடியோ வந்து வெளிவருவது என்பது இப்படிதான். இந்த வீடியோ அரசியல் தான் செய்ய போறாங்களா? அப்போ வீடியோ அரசாங்கமாக மாறுமா என்ற அந்த ஐயம் ஸ்ட்ரைட். இன்னொரு கேள்வி, பிஜேபி ஏடிஎம்கேவுக்கு இதனால பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றதையும், டிடிவி தினகரன் வந்து ஒரு எதிர்பாராத ஒரு பெரிய கூட்டணி அமையும் சொல்றதையும் ஒரே புள்ளியில பார்க்கணுமா? நிச்சயமா கிடையாது. டிடிவி வந்து அவருடைய ஆசையை வந்து வெளிப்படுத்துறார். அதிமுகவை பொறுத்தவரை இப்போ நாம வந்து இது அசஸ் பண்ணோம்னா என்ன செய்து கொண்டிருந்தார் செங்கோட்டையன்? இப்போ இந்த எடப்பாடியினுடைய அந்த ஒரு அமைப்பில் வந்து அவருக்கு இடமே கிடையாது. தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் இவர்கள் தான் நாங்கள் வந்து முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறார். உதயகுமார் இவர்கள் தான் நின்று கொண்டிருக்கிறாரே தவிர இவர் கிடையாது. அதுக்கு முன்னால் இருந்த காலகட்டத்தில் வந்து நிச்சயமாக ஒரு அம்மாவோட காலகட்டத்திலையும் எம்ஜிஆருடைய காலகட்டத்திலையும் வந்து அப்கோர்ஸ் அம்மாவோட காலகட்டத்தில் வந்து தம்பிதுரை இந்த டூர் ப்ரோக்ராம் எல்லாம் போடுவார். இவர் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு அதனுடைய ரிப்போர்ட் கரெக்டாக நடக்குதா என்று பார்த்து அதனுடைய ரிப்போர்ட் கொடுப்பாரு. அதனுடைய அது பேரலாக வந்து இன்டெலிஜென்ஸும் வந்து நம்ம போலீஸ் இன்டெலிஜென்ஸும் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்போ இந்த ரெண்டு ரிப்போர்ட்டும் கம்பேர் பண்ணுறது இதுதான் அவருடைய முக்கியமான வேலையாக இருந்தது. அப்போ இதை தாண்டி ஒரு ரோல் வந்து செங்கோட்டையனுக்கு கிடையாது. ஆனால் ஸ்டேட் பூரா தெரியும். இன்னைக்கும் வந்து செங்கோட்டையன் வந்து யாருகிட்டையும் வந்து பெருசாக என்ன பண்ணுறது கோவப்படாத ஒரு மனிதன். அது தடாலிருந்து நமக்கு பத்மநாபபுரம் வரையான இடங்கள்ல வந்து அனைவருக்கும் தெரிந்த ஒரு மனிதராக இருக்கார். அந்த தெரிந்த ஒரு மனிதர் வந்து திடீர்னு போகும்போது தான் அதிமுகவில் ஒரு 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 மீடியா கிரியேஷனில் நிச்சயமாக அதிமுக மனதில் வந்து நிச்சயமாக ஒரு என்னப்பா இவர் போயிட்டாரே என்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா யாருகிட்டையும் அவர் வந்து கோச்சிக்கவே மாட்டார். இன்னும் சொல்ல போனா மீடியா கிரியேஷன் எங்கெங்க இருக்கு? 9 முறை எம்எல்ஏவா இருந்தவர், ஒரு கட்சியில ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புகளில் இருந்தவர், தமிழ்நாடு அறிஞ்ச அதிமுக தொண்டர்கள் அளவுல ஒவ்வொரு தொண்டனுக்கும் செங்கோட்டையன் பேர் தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தர் போறாருன்னா அது ஊடகத்துல செய்தி தானே ஆகும். செய்தி ஆகும். அது மீடியா கிரியேஷன் கிடையாது. செங்கோட்டையன் இல்ல கட்சியினுடைய அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா இன்னைக்கு செங்கோட்டையன் எங்கேயுமே கிடையாது. இன்னைக்கும் கிடையாது. ஒரு 7-8 வருஷமா கிடையாது. அப்போ அவரை இல்லாத ஒரு அதிமுக தான் இப்போ வந்து பயணித்துக் கொண்டிருந்தது. இன்னும் சொல்ல போனா அவருக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. 2017 வந்து அந்த வாய்ப்பு இருந்தது. உவத்தூர்ல வாய்ப்பு இருந்தது. அந்த இடத்துல வந்து எனக்கு இது சரி வராது, நான் சொன்னால் கேட்க மாட்டார்கள் என்ற அந்த அடிப்படையில் தான் அவர் அங்கிருந்து நகருகிறார். ஆனால் நிச்சயமாக இது ஒரு பிம்பம் வந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த பிம்பத்தை எவ்வளவு காப்பாற்ற போவார்னு இருக்கிறது. இவர்கள் எவ்வளவு மரியாதை காப்பாத்தினாங்களா? இன்னைக்கு அந்த பிம்பம் எந்த அளவுக்கு அதே உயரத்துல செங்கோட்டையனுக்கு நேற்று இருந்த மதிப்பும் முன்பு இருந்த மதிப்பும் இன்னைக்கு இருந்ததா இல்ல ஒரு கேள்வியா முன்வைக்கிறேன். இல்ல என்னை பொறுத்தவரை இன்னைக்கு செய்யல. அது 5 பேரை கொண்டு வந்து உட்கார வச்சதுலேயே வந்து அவர்கள் வந்து விஜய் தெளிவா சொல்லிட்டாரு, 1 of the 5 அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ் செகண்ட் கட்டத்துல அப்படின்னு கொண்டு வந்துட்டார். அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. 50 தலைவர்கள்ல ஒரு முதல் தலைவரா வச்சிருக்காங்க. 50 தலைவர்னு தயவுசெய்து சொல்லிடாதீங்க, அது வேற எங்கே போய் நிற்கும். சுமன் கவி அவர்கள்ட்ட கேட்கணும். இது 200 சீட்டுன்னு திரு உதயநிதி சொல்றாரு. திமுக அணி இன்டாக்டா இருக்கு. காங்கிரஸும் திமுகவோட பேசுறதுக்கு ஒரு மூத்த தலைவர்கள் கொண்ட ஒரு குழுவை போட்டாங்க. இப்போ ஆட்சிக்கு விரும்பக்கூடியவங்க அதை அந்த அணியை தேர்ந்தெடுத்துருவாங்க. ஆட்சிக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க என்னவா இருக்கிறாங்க, அதற்கு ஒரு வலிமையான ஒரு எதிர்ப்பு அணி உருவாகி இருக்கிறதா? அது ரெண்டா இருக்கு. ஒன்று ஏடிஎம்கே பிஜேபி ஒரு பக்கம், எங்களுக்கும் டிஎம்கேக்கும் போட்டுன்னு இவர் சொல்றார். இன்னைக்கு திரு செங்கோட்டையன் போய் தாவேக்காக்கு போகும்போது தாவேக்கால அண்ணாவை ஏற்றுக்கொள்றாங்க, எம்ஜிஆர் அவர்களே ஏற்றுக்கொண்டாங்க, ஜெயலலிதா அவர்களை இதுவரையிலும் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. இன்னைக்கு ஏன்னா அவருக்கு 2 கருத்தும் இருக்கு. ஒன்று பாப்புலர் லீடர், அது இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு வழக்கில் தண்டனை பெற்று சிறைக்கு போனவங்கன்ற இன்னொரு சைடும் இருக்கு. அதனால என்னவோ அவர் இதுவரையிலும் ஜெயலலிதாவுடைய புகழை வந்து தாவேக்கா பாடல. ஆனால் அவர் ஜெயலலிதாவுடைய படத்தை வச்சுக்கிட்டு தான் போறாரு. அப்புறம் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்துக்கு தாவேக்காவுடைய 50 தலைவர்கள் தொண்டர்கள் புடைசூழ வந்து மரியாதை செலுத்துறாங்க. ஸோ ஏடிஎம்கே வாக்குகளை ஈர்ப்பது, ஜெயலலிதா அவர்கள் மீதும் எம்ஜிஆர் மீதும் பற்று கொண்ட தொண்டர்களை ஈர்ப்பதுன்றது ஒரு உத்தியா, அதுக்கு செங்கோட்டையன் ஒரு கருவியாக பயன்படுறாரு அந்த இடத்துல? இல்லை, விஜயை பொறுத்தவரையிலும் செங்கோட்டையனை அல்லது எந்த ஒரு தலைவரும் ஓபிஎஸும் கூட அவர் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துன்னு சொல்லப்பட்டுச்சு இல்லையா? ஸோ யார் போனாலும் விஜய் எப்படி அப்ரோச் பண்ணுவார் அப்படிங்கிற உணர்ச்சி, அது அவரை எப்படி டீல் பண்ணுறதுங்கன்னே விஜய்க்கு தெரியாது அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டியே ஓரளவுக்கு தெரியும். அதோட பிரதிபலிப்பு தான் நீங்கள் இன்றைக்கி வந்து சார் சொன்ன மாதிரி 5 பேரையும் சமமாக உட்கார வைத்ததும், நீங்கள் சொன்ன மாதிரி விஜயே வராமல் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்கறது, அவரை வந்து வெறுமனே ஒரு வீடியோவை போடுவது அப்படிங்கிறதெல்லாம் நடக்குது. அப்போது ஒரு தலைவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நீங்கள் வந்து அவருக்கு ஒரு பெரிய, அதாவது 50 வருடங்களுக்கு மேலே ஒரு கட்சியில் இருக்கிறாரு, அவரை நீங்கள் எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறதே இடத்துலையே நீங்கள் தோற்று போகிறீர்கள் அப்படிங்கிறது முக்கியமானது. இன்னொன்று,
விஜய் உருவாக்கி இருக்கிற அந்த பிம்பங்கள் இருக்கு இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரு, முழக்கங்கள் வைக்கிறாரு, எனக்கு கரப்ஷன் ஆகாது, ஆன்டி கரப்ஷன் அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட ஊழல் இல்லாத ஒரு கரைபடியாத ஒருவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் எப்படி ஜெயலலிதா அவர்களை ஊழல்வாதின்னு சொல்லி இந்த வரிசையில் நிறுத்த முடியாதுன்னு எலிமினேட் பண்ணி வைக்கிறாங்களோ தாவேக்காவில், அப்படியே நீங்கள் செங்கோட்டையனே நீங்கள் சொல்ல முடியாது. எலிமினேட் பண்ணல, இன்னைக்கு இன்க்ளூசிவ்க்கு வந்துட்டாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் சொன்ன நீங்கள் அந்த வைக்கிற அந்த நெரேஷன் இருக்கு இல்லையா, அது ஒத்து வரல இல்லையா. அடுத்த மாநாட்டில் அடுத்த கூட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் படத்தையும் பயன்படுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுவரையிலே அவங்க 2 மாநாடுகளில் நிகழ்ச்சிகளில் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை அவங்க பயன்படுத்தலை. இப்போ 5 சமாதிக்கே போய் அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்திட்டு வர்றாங்கன்னா அடுத்த அந்த இன்க்ளூஷனுக்கு நோக்கி போவாங்கன்னு நம்ம ஊகிக்கலாம். அது அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, வாக்குக்காக எந்த வளைவையும் செய்வேங்கிறது அது பழைய மெத்தடு தானே. நான் அதை விட்டுட்டு வரேன், இதை விட்டுட்டு வரேன், அத்தனை கோடி இழந்துட்டு வரேன், கெரியர் பீக்லேருந்து வரேன், எந்த டயலாக் சொன்னாலும் எனக்கு வாக்கு வேணும், அதுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு தானே அர்த்தம், அதோட பொருள். அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் செங்கோட்டையன் அவர்களும் கூட நீங்கள் 2000 அதுக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் இவர் ஜீவா போக்குவரத்து கழகத்தில் 2 கோடி ரூபாய் அதாவது முறைகேடு செய்ததற்கான வழக்கில் கன்விக்டட். இவர் 4 வருட சிறை தண்டனை, 1 லட்ச ரூபாய் அபராதம் பெறப்பட்ட நபர். 2001 தேர்தலில் இவருக்கு சீட்டு கிடையாது, இவர் நிற்கலை. ஸோ இப்படி குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட ஒருத்தரை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிபிலிட்டி என்ன? அப்போ விஜய் சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு வரையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதிமுக சார் யார் அந்த சாருங்கிற கேள்வி கேட்குது. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு பெண் பாதிக்கப்பட்ட போது அப்போ தீவிரமாக அந்த விஷயத்தை பற்றி பேசியது விஜய். அதற்கு பிறகு இப்போ கோயம்புத்தூரில் ஒரு பெண் பாலியல் வல்லுறவுக்கான விஷயத்தையும் தீவிரமாக பேசியவர்கள் இவர்கள். ஆனால் வாச்சாத்தி சம்பவம் நடந்தபோது வனத்துறை அமைச்சராக இருந்தவர் இவர். கிட்டத்தட்ட 22 பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அந்த கேஸ் 2011 269 பேர் கன்விக்டடு. அதற்கு பிறகு அந்த 269 பேரில் 2023 தான் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வருது. எத்தனை வருஷம் பாருங்கள், 31 வருடங்கள் இழுத்தடிக்கப்பட்ட ஒரு முக்கியமான கேஸ். அந்த கேஸில் அதற்கு எதிராக போராடிய சண்முகம் அவர்கள் வீடியோ இப்போ இணையதளத்தில் இருக்குது. செங்கோட்டையனுடைய ட்ராக் ரெக்கார்டு நீங்க எதுக்கு சொல்றேன்னா, நீங்க மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு ஒரு கரைபடைந்த ஒரு பின்புலத்தை உடையவங்க. அவர் அமைதியானவர், அவருக்கு 50 வருட பாரம்பரியம் இருக்கு, எல்லாம் ரைட்டு. வாச்சாத்தி விவகாரத்தில் இவருடைய நிலைப்பாடு என்ன? அதைத்தான் நீங்கள் சண்முகம் சொல்கிற வீடியோ இருக்கு இல்லையா, நாங்கள் எல்லாம் போராடும் போது எங்களை ஒரு இதில் ஆக்சிடென்ட் பண்ணி முடிச்சிருங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இப்போதும் இணையதளங்களில் பரவுது. இப்படிப்பட்ட பின்புலம் கொண்ட கிரைமு ப்ளஸ் ஊழல் எல்லாமும் கொண்ட ஒரு நபரை நீங்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது விஜய்க்கு இருக்கிற ஒரு ட்ராபேக். இன்னொன்று, இப்போ இந்த 3 டைட்டில் கொடுத்துருக்கீங்கள, 100 தொகுதிகளில் வரலாறு படைப்போங்கிறது திமுக ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். 200 தொகுதிகள். மற்ற 2 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சொன்னது கிடையாது. இப்போ புதுசாக சொல்கிறது, நீங்கள் மிகப்பெரிய 3வது அணி உருவாகிறதுங்கிறது விஜயை கன்சிடர் பண்ணி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இவர் டிடிவி சொல்கிற முதல் வரி துரோகத்துக்கு எதிராக அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அப்போ உங்களுக்கு வீழ்த்த வேண்டிய இலக்கு திமுக கிடையாது, அதிமுக தான் வீழ்த்த போகிறோம் நாங்கள். அதுதானே பொருள். நாங்கள் டிடிவி தினகரனுடைய அந்த வார்த்தை முதல்லையே துரோகத்துக்கு எதிராக 3வது பெரிய அணின்னு சொல்லிட்டாலே அதிமுகவை வீழ்த்துவது தான் இலக்குன்னு ஆயிருதா? அப்போ இன்னொன்று, எத்தனை அணிகள் வந்தாலும் அதிமுக பாஜக பிரச்சனையே இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறார். நயினார் நாகேந்திரன் சொல்வதற்கு பொருள் என்ன? நயினார் நாகேந்திரன் போன வாரம் வரலாம் விஜய் கண்டிப்பாக அங்கே வருவார்னு சொன்னார். ஆனால் இன்று மாற்றி சொல்கிறார், எத்தனை அணிகள் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நிலைப்பாடுகள் மாறி இருக்கிறது இவர்களுக்கு. இன்னும் கூடுதலாக கடைசியில் ஜனவரி வரலும் வாய்ப்பு இருக்குது. ஜனவரி வரலும் வாய்ப்பு இருந்தாலும் ஒருவேளை விஜயினுடைய கூட்டணி ஒருவேளை அமைதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதிமுகவிலிருந்து பிரிந்த செங்கோட்டையன் அவர்கள் விஜய்கிட்ட போனதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு முற்றிலுமாக முறிந்து போனது. ஆனாலும் இவர் ஜனவரி வரலும் காத்திருக்கிறேங்கிறத தான் கடைசியில் சொல்கிறார். ஸோ இவர்கள் சொன்ன மற்ற 2 கருத்துக்களுமே முரணானது, ஏற்கனவே சொன்னதுக்கு முரணானது. ஏன்னா நேற்று வரலும் டிடிவி தினகரன் ஒருங்கிணைப்பு ஒன்றிணைவோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது இவர்களுடைய பேச்சில் இருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட தேர்தல் முடிவு அப்படிங்கிறது
கள நிலவரத்தை பிரதிபலிப்பது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மற்ற 2 பேரும் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நரேஷ், சரியாக அங்கீகரிக்கப்படலை, உரிய மரியாதை அவருக்கு தரலை, அவரோட ஸ்டேச்சருக்கு தகுந்த மாதிரி நடத்தப்படலைன்னு ஒரு வாதம். நீங்கள் இதுவரையிலையும் பேசினதுலேருந்து தடம் மாறி போகிறாங்க, இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற ஒரு கட்சி அப்படின்றது இன்னொன்று. ஜெயலலிதா அவர்களை ஏற்றுக்கொண்டு அவங்கள பாராட்டி வணக்கம் செலுத்துகிற இடத்துக்கு போகிறது தாவேக்கா ஃபஸ்ட் டைம் போகிறாங்க அந்த சமாதிக்கு. ஸோ இது வந்து ஒரு கொள்கையிலேருந்து டிபார்ச்சர்னு பார்க்குறதா, இல்லை இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் அந்த ஓட்டும் வேணும் ஏடிஎம்கே வாக்க நோக்கின ஒரு முயற்சியா? உங்களுடைய 3 கேள்விகள், அதில் வந்து 2 கேள்வியில் வந்து நான் முரணை பார்க்குறேன். முதல் கேள்வியிலே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவருக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கல. ஸோ 5 சொல்கிறேன், நீங்கள் கேள்வி வச்சதுனால சொல்கிறேன். ஸோ 5 தலைவர்களுக்கு மத்தியில் அவரும் ஒரு நபராக உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் தனியாக உட்கார வச்சு பேட்டி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் அது தனியாக விட்டுருந்தா என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, தனியாக விட்டுட்டீங்களே, கூடவாவது அடுத்த கட்ட தலைவர்களை உட்கார வச்சுருக்கலாமே அப்படின்ற அந்த விமர்சனம் வந்திருக்கும் முதல்ல. அடுத்து இன்னைக்கு அவர் உட்காரல கூட இல்லை, அவர் வந்து ப்ரெஸ் மீட் வைப்பார் சார். நான் எலெக்ஷனுக்கு வந்து அவர் ப்ரெஸ் மீட்டை சந்திக்காமல் அவர் போக போகிறது கிடையாது. இது வரைக்கும் அவர் சந்திச்சது ஒரே ஒரு முறை, நான் மதுரைக்கு போக போகிறேன்னு சொன்னதை மட்டும்தான் அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. இது வரைக்கும் ப்ரெஸ் மீட்டை சந்திக்கல. ப்ரெஸ் மீட் வைக்காமல் அவர் தேர்தலில் சந்திக்க மாட்டார். கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது. ஆனால் இது அதற்கான சூழ்நிலை இல்லைன்னு அவர் நம்புறார். அதனால் அதை கொடுக்கல. அதை தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய சமாதிக்கு செங்கோட்டையன் அவர்கள் போகும்போது அவரையும் அங்கேயும் தனித்து விட்டுருந்தா, அங்கேயும் அவர் கூட போயிருக்கணும்ல நீங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. சரி. ஸோ அதுவும் இல்லாமல் அவருக்கு உரிய மரியாதையை சரியாக கொடுத்துருக்குறாங்கன்னு நான் பார்க்குறேன். ஸோ அங்கே போனது வந்து அவரை தனிச்சு விடக்கூடாதுன்றது தான் போயிருக்கீங்க. ஜெயலலிதா அவர்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த பழைய விமர்சனம், அவங்க வந்து உங்களுடைய கட்சியோட கொள்கை வழிகாட்டியோ வணங்கத்தக்க தலைவரோ எல்லாம் இல்லை தான். இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எங்கேயும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை விஜய் அவர்கள் விமர்சித்து நான் பார்த்ததில்லை. நீங்கள் முதலே அதை சொல்லியிருந்தீங்க, எங்கேயும் விமர்சிக்கல. இதுக்கப்புறம் இல்லை மாநாடுகளில் கொள்கை தலைவர்கள் வழிகாட்டிகள்னு படம்லாம் வச்சு மாலை போடுறீங்களே, அதில் ஜெயலலிதா அவர்கள் இல்லையே, எம்ஜிஆர் இருக்கிறாரு, எல்லாரும் இருக்கிறாங்க. இல்லை, நிறைய தலைவர்களில் அவங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு காரணம், முதல் கல்வி விருது விழாவிலேயே அவர் வந்து சொல்லியிருந்தார், நான் எல்லா தலைவர்களையும் படிங்க, காமராஜரை படிங்க, பெரியாரை படிங்க, அம்பேத்கரை படிங்க, எல்லாருக்கிட்டையும் நெகட்டிவிட்டி இருக்கும், பாசிட்டிவிட்டி இருக்கும், பாசிட்டிவ் எடுத்துங்க, நெகட்டிவ் விட்டுட்டு போங்க அப்படின்றாரு. அதில் தான் கொள்கை தலைவரை தாண்டி அண்ணாவையும் எம்ஜிஆரையும் அவர் எடுத்துக்கிட்டு இங்கே வரலாறு திரும்புகிறது, 67லும் 77லையும் நடந்த வரலாறு இங்கே திரும்பவும் நடக்க போகுதுன்றதை மீன் பண்ணுறதுக்காக தான் அதை எடுத்துகிட்டு போனாரே தவிர, இங்கே ஜெயலலிதா அம்மையார் அவர்களை அவர் எடுத்துக்கணுன்ற அவசியமும் இல்லை, அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கவே கூடாதுன்ற அவசியமும் கிடையாது. கலைஞர்கிட்ட இருந்தும் நான் பாடம் கற்றுக்கிறேன்றதை அவர் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு, நம்ம பேசியிருக்காரு. ஸோ அதனால இங்கே வந்து அண்ணாவுக்கு பிறகு எல்லாமே மோசன்ல பேசிட்டு இருக்கிறாரு, கலைஞரிடம் இருந்து பாராட்டு படுறேன்லாம் பேசலையே. நல்லது மட்டும் நடக்கலன்றதா சொல்றாரு, நல்லது மட்டும் நடக்கல, நல்லதே நடக்கலன்னு சொல்லல, நல்லது மட்டும் நடக்கல. அண்ணாவை மட்டும் தான் சார் அவர் ஏத்துக்கிறாரு. அண்ணாவுக்கு பிறகு இன்னைய திமுக தலைமை விமர்சிக்கிறப்ப அவர் கலைஞரையும் சேர்த்து தான் விஜய் விமர்சிக்கல. இப்போ இந்த ஜெனரேஷன் எடுத்துங்களேன், இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, கலைஞர் அவர்கள் செய்த சாதனைகளோ இல்ல பெரியார் அவர்கள் செய்த சாதனைகளோ காமராஜர் அவர்கள் செய்த சாதனைகளோ எங்களுக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு அதை கற்பிக்கப்படல, இன்னைக்கு அதை பேசல, இன்னைக்கு அதுக்கான சூழல் அமையல. பெரியார் சாதனையோ காமராஜருடைய தொண்டோ அல்லது கலைஞருடைய சாதனையோ நீங்க செய்தித்தாள் படிச்சாலோ, அதை தாண்டி எங்களுக்கு என்ன தெரியுது அப்படினா, யூடியூப் பார்த்தாலே நூற்றுக்கணக்கான வீடியோ இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கொள்ள முயற்சி பண்ணா எத்தனை பேர் பார்க்கறோம், ஆயிரக்கணக்கான கூட்டங்களை சம்பத்தே பேசியிருக்காரு, பல்லாயிரக்கணக்கான ஐயா பேச்சுகள் நான் நிறைய கேட்டிருக்கேன், அதனால தான் நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். சரிங்களா, நிறைய பேர் வெளியே இருக்கிறது காரணம் ஐயா பேச்சுகள் எல்லாம் கேட்கல, அதனால தான் வெளியே உட்கார்ந்திருக்காங்க. இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுக்கு கண் முன்னாடி என்ன தெரியுதுன்னா, இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் செய்யக்கூடிய ஊழலோ இல்ல வந்து திமுக அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஊழலோ இதுதான் கண்ணுக்கு தெரியுதே தவிர, பழைய தலைவர்கள் செய்த சாதனைகள் பெருசா தெரியல, எங்களுக்கு மறைக்கப்படுதுன்ற. இன்னைக்கு சோசியல் மீடியா யுகத்துல நான் சொல்றேன் அதுக்கு வரேன். சோ இங்க வந்து எல்லா தலைவர்களும் முன்னாடி செஞ்ச சாதனைகளை எடுத்து சொல்றதை தாண்டி இன்னைக்கு எதிர்ப்பு அரசியலை மட்டும்தான் பல மேடைகளை எங்களால பார்க்க முடியுது. அதுவே எங்களுக்கு பழகி போச்சு. நீங்க சோசியல் மீடியால நெகட்டிவிட்டி தான் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுது, ஃபேக் நியூஸ் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுது, ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆகுது. அதை பார்த்து நீங்க வந்து புரிஞ்சு நடந்துக்கணும்ன்றதையும் எடுத்து சொல்றாரு. இந்த தலைமுறையை வழி நடத்துறதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. ஓகே, அது வேற ஒரு பார்ட். பொலிட்டிக்கல் இதுக்கு வந்துடலாம். இன்றைய தலைமுறை வந்து அறிவார்ந்த தலைமுறை, நிறைய படிக்கிறாங்க, வெளிநாடுகளுக்கு போய் படிக்கிறாங்க, புதிய புதிய சாதனைகள் பண்ணுறாங்க, நிறைய டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க, அதுலலாம் எந்த குறையும் இல்லை. அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் மேலேயும் ஏறுறாங்க, மரக்கலை மேலேயும் ஏறுறாங்க, அதுவும் இன்னொரு எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு சார். ஐயாவும் பார்த்துருப்பாரு, எல்லா காலங்களையும் அது இருந்துட்டு வரதா. இன்னைக்கு ஏதோ புதுசாக இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்றீங்க, அதுதான் வியப்பா இருக்கு. எல்லா காலங்களையும் இதே மாதிரி இருந்திருக்கு. இல்லை இருந்திருக்கு. அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவு ஊர்வலங்கள்ல கூட மரம் மேலே ஏறி நின்ன வீடியோக்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த ஆர்வ மிகுதியில் ஏறி நிற்கிறவர்கள் எல்லா காலங்களையும் இருக்காங்க. இன்னைக்கே கொஞ்சம் அதிகமாக தெரியுது. இன்னைக்கு சோசியல் மீடியா 360 டிகிரிலையும் கேமரா இருக்கு, எந்த பக்கம் திரும்பினாலும் கேமரா, எது பண்ணாலும் தெரியுது, லைவ் ஆக்ஷன் கொடுக்குறோம் எல்லா சேனல்லையும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட கேப்சர் ஆகுது. முன்னாடி அதெல்லாம் கேப்சர் ஆகல, அதனால தெரியல அப்படின்றது சொல்றோம். திரு மணிகண்டன், எத்தனை அணி வந்தாலும் அதிமுக பாஜகவை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்ற ஒரு கோணத்தை பார்க்குறோம். செங்கோட்டையன் போய் நேரடியாக
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்கிறார். நீங்கள் தாண்ட ஒரு எண்ணத்தோடு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒன்று இருக்குது, உங்களுக்கு உரிய பாடம் தெரியும் அப்படின்னு பெயர் சொல்லாமல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்கிறார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதிமுகவோட எந்த மூத்த தலைவர்களும் செங்கோட்டையன் விவகாரத்தில் பெரிதாக கருத்து சொல்லாமல் அவர் கட்சியிலே இல்லைங்களேங்க அப்படின்னு கடந்து போகிறாங்க. அவருடைய இந்த நகர்வு ஜெயலலிதா சமாதிக்கு தாவேக்காரங்களையும் கூட்டு போய் அஞ்சலி செலுத்துறது அப்படின்ற ஒன்று, ஏடிஎம்கேவுடைய வாக்குகள், எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், விசுவாசிகள், அவங்க மேலே அபிமானம் கொண்டவங்களை அந்த பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு முயற்சியா அது உங்களுக்கு செட்பேக்கா? சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். குணா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு அதிமுகவில் 50 ஆண்டு காலம் பயணித்துட்டு இன்னைக்கு தாவேக கட்சியில் போய் சேர்ந்த இந்த ரூட் மேப் பாய் அப்படின்னு அழைக்கப்படுற பெரிய பெத்த பேர், ஆனால் குள்ளம்பாளையத்தை தாண்டி செல்வாக்கு இல்லாத அதிமுகவில் அம்மாவுக்கு ரூட் மேப் பாயாக இருந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் கூட 4-5 தாவேக்காரங்களோடு சேர்ந்து போய் ஜெயலலிதா மேடத்தோட சமாதியில் போய் மரியாதை செலுத்தினார் அப்படின்னாங்க. உள்ளதுலேயே ஒரு கொடுமை வேறு எதுவுமே இல்லைங்க. அந்த அம்மா கூச்சப்பட்டு திரும்பி படுத்திருப்பாங்க சமாதியில். அதிமுகவால் புரட்சி தலைவரால் வாழ்வும் வளமும் பெற்று புரட்சி தலைவியால் எல்லா செல்வங்களையும் சகலத்தையும் பெற்று அந்த கட்சிக்கு இன்னைக்கு நேரடியாக ஒரு துரோகத்தை பண்ணிட்டு, எனக்கு அதாங்க ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. காலத்தால் அழிக்க முடியாத கவியரசு கண்ணதாசன் பாடினதில் ஒரு மிகச்சிறந்த பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, 50லும் ஆசை வரும் அப்படின்னு பாட்டு. அதோட தொடர்ச்சியாக நான் என்ன நினைக்கிறேன், 80லும் அரசியல் ஆசை விடாது அப்படின்னு. மற்றவங்களுக்கு வழிவிட மாட்டேன், நானே 9 முறை எம்எல்ஏவாக இருந்தேன், அண்ணா தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு வழி விடுங்க, அடுத்த தலைமுறை இங்கே வரணும் அப்படின்னு சொன்னதுக்காக எனக்கு இனி வாய்ப்பு கிடைக்காதா, ஏன் சொந்த பந்தம் ஏன் அங்கு பங்காளிங்களுக்கு பதவி போட மாட்டீங்களாங்கிற ஒரே காரணத்துக்கு நான் அதிமுகவை ஒன்றிணைக்கிறது ஒரு கபடம் விட்டு போய் ஜெயலலிதா அம்மாவுடைய முதுகில் குத்திட்டு அவருடைய சமாதியிலேயே போய் நின்று அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துறாருன்னா இது மிகப்பெரிய தைரியம் வேணுங்க. இது சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க. இதுல என்ன இன்னொரு இது அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, அவர் ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் வந்தவர். அவர் ஜெயலலிதா அவர்கள் காலத்துல அவர் ஜார்ஜே பிரிந்த போது ஜெயலலிதாவுடைய தளபதியாக இருந்தவர். ஜெயலலிதா அவர்கள் மறைந்த வரையிலும் அவர் ஜெயலலிதா அவர்களுக்கு விசுவாசமாக தான் இருந்தார். அவர் ஜெயலலிதா சமாதிக்கு போகிறது ஒரு அவருடைய தொண்டர்ன்ற முறையில் அவருக்கு இருக்கிற ரைட்டு தானே, அது எப்படி துரோகமாகும்? எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அவர் கருத்து வேறுபாடு இருக்கு. அதுதாங்க நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. புரட்சி தலைவர் வாழ்க, புரட்சி தலைவி வாழ்க அப்படின்னு சொல்லி அரசியல் பிளப்பு நடத்தினவருக்கு புரட்சி தமிழர் வாழ்க அப்படின்னு சொல்றதுல அவருக்கு ஈகோ வந்துருச்சுன்னா, வெறும் ஈகோ இல்லை, இதில் பின்னாடி இருந்து யார் இயக்குனார் அப்படிங்கிறது அப்புறம் சொல்கிறேங்க. எனக்கு என்னன்னா, இந்த ரூட் மேப் பாய் அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த தாவலை தன்னுடைய அரசியல் பிழைப்புக்காக அங்கே போயிருந்தார்னா குறைஞ்சபட்சம் கரூரில் நல்லா ரூட் மேப் போட்டு கொடுத்து ஒரு 41 பேர் செத்து போயிருக்க மாட்டாங்களே சார். இன்றைக்கி ஜிபிஎஸ் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, இன்றைக்கி ரூட் மேப்புக்கு வேல்யூ இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் இதை 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே தாவிருந்தார்னா 11 பச்சிலும் குழந்தைகள் உட்பட 41 பேர் செத்து போயிருக்க மாட்டாங்கிறது தாங்க என்னுடைய வேதனை. நான் இன்னொரு நுட்பமான விஷயத்து இந்த இடத்துல தொடருங்க. திமுக மற்றும் சில அரசியல் கட்சியினால் ஒரு ஊழல் கரைபடிந்தவர் மறைந்த ஜெயலலிதா அம்மா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறப்ப அவரை ஏற்பதில் புரட்சி தலைவர் ஃபோட்டோவை போட்டு தாவேக அது கிரைண்டருங்க, எல்லாத்தையும் தூக்கி போடு அப்படின்னு போட்டு ஒரு கிரைண்டரை ஆட்டி கேட்டால் காமராஜர் ஒரு பக்கம், காமராஜரும் ஈவேராவும் எப்படிங்க ஒரு பக்கத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவர்களாக இருக்க முடியும்? காமராஜர் காட்டியது தேசியம், இவர் பேசுறது திராவிடம். இது ரெண்டும் சேர்ந்து எப்படிங்க ஒரு கொள்கையாக ஒரு கட்சிக்கு இருக்க முடியும்? அது வேற விஷயங்க. இப்படியெல்லாம் ஒரு முரண்பாடு உள்ள இதில் என்ன ஒரு விஷயம்னா, திமுக மற்ற சில கட்சியினர் புரட்சி தலைவி மீது ஒரு ஊழல் கரை இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு தாவேக்கா அந்த ஊழல் கரை இல்லை, திமுக பொய் வழக்கு போட்டு புரட்சி தலைவி மேலே இப்படியான ஒரு இதை பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களையும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாதைக்கு இந்த பக்கம் திரும்பி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஓட்டு பிச்சைக்காக நாங்கள் என்ன வேஷம் வேணாலும் போடுவோம், காமராஜரையும் கும்பிடுவோம், அவருக்கு எதிர் திசையில் இருக்கிற பெரியாரையும் நாங்கள் கும்பிடுவோம், சுதந்திர போராட்ட தியாகம்னு ஒன்று சொல்லுவோம். ஆனால் பெரியார் காமராஜரும் பெரியாரும் எதிர் திசையிலெல்லாம் இல்லை. காமராஜருடைய 9 ஆண்டு கால ஆட்சி பெரியாருடைய ஆதரவோடு தான் நடந்தது. பெரியார் ராஜாஜி தான் எதிர்த்தார் காங்கிரஸ்ல. ஈவேராவோட ஆதரவை எந்த காலத்திலையும் காமராஜர் ஏற்றுக்கிட்டது இல்லைங்க. வெவ்வேறு கொள்கை. ஈவேரா பேசியது திராவிடம், காமராஜர் கடைசி வரை
கடைசி மூச்சு வரை பேசியது தேசியம். அது ஒண்ணு தப்பா போறீங்க. உங்க வரலாறு நீங்க தப்பா வரலாறு சொல்றீங்க. திருத்த வேண்டியது இருக்கு. பெரியாரே கேம்பெயின் பண்ணிருக்காரு. பெரியார் வந்து காமராஜருக்கு தாங்க ஆதரவு தெரிவிச்சார். அண்ணாவுக்கு எதிராக திமுகவை அவர் ஆதரிக்கலைங்க அந்த காலகட்டத்துல. காமராஜர் ஆட்சி காலத்தில் ரட்சகர்னு பாராட்டி வாழ்த்தி இருக்கிறாரு. மணிகண்டன் நான் புக் எழுதிட்டு இருக்கேன், படிச்சுங்க. ஐயா ஓகே, அது உங்களுக்கு பெரியார் மேல இருக்கிற வெறுப்பை வேற ஒரு இடத்துல பேசிக்கங்க. அது இன்னொரு பாயிண்ட். இந்த அரசியலுக்கு வருவோம். செங்கோட்டையனுடைய அரசியல் வந்து இல்ல, இன்னைக்கு டிடிவி சொல்றாரு மூன்றாவது ஒரு பெரிய அணி வரப்போகிறது அப்படின்றாரு. சோ செங்கோட்டையனை தொடர்ந்து வேறு சில அதிருப்தியாளர்கள் அந்த பக்கம் போக போறாங்களா? ஏடிஎம்கேக்கு இது செட்பேக்கே இல்லை அப்படின்னு கடந்து போறீங்களா? விமர்சிக்கிறதுக்கு ஏடிஎம்கே அஞ்சுகிறதா? இதை பத்தி யாருமே கருத்தே சொல்லலையே. ஒரு விஷயம் சொல்லிடுறேன். உங்க ஆர்கே அளவுக்கோ உங்க அளவுக்கு விஷய ஞானம் பெற்றவன் இல்ல. திரு அறிஞர் அண்ணா அவர்களையும் கருணாநிதி அவர்களையும் அவங்க மேல உள்ள தனிப்பட்ட கோபத்தினால போய் காங்கிரஸ் வண்டியில தானா வாண்டடா ஏறி பச்சை கமலின் காமராஜரை ஆதரியுங்கள் அப்படின்னு திமுகவுக்கு எதிர்நிலை எடுத்தார் ஈவேராங்கிறது சேர்த்து நீங்க சொன்னீங்கன்னா நீங்க ஒரு முழு வரலாறு ரொம்ப ஷார்ட்டா சொன்னீங்க. நான் எடுத்துக்கிறேன். இதுல ஒரு விஷயம், ராஜாஜியா காமராஜரா அப்படின்னு காங்கிரஸ்குள்ள கோஷ்டி சண்டை வந்த போதே காமராஜர் பின்னாடி தாங்க பெரியார் தான் அவர் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டார். அது வேற விவாதம். நீங்க வரலாறு ஐயா சார் இல்ல சார் அப்ப அண்ணாவும் கலைஞரும் இருந்தாங்கல்ல களத்துல, அவங்களெல்லாம் ஆதரிச்சிருக்கணும். காமராஜர் ஐயா போய் பச்சை தமிழர் ஆதரிச்சார். நான் அதோட விட்டுருங்க, விஷயத்துக்கு வர்றேன். இந்த செங்கோட்டையன் கிட்டத்தட்ட ஒரு பலிகடா ஆக்கப்பட்டுள்ளார். இதை நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா திமுகவுக்கு ஆதரவா பேச வர்றவங்க இதுல பிஜேபியோட ரோல் இருக்குதுங்கிறாங்க. நிச்சயமா இதுல பிஜேபி ரோல் இல்லை. பிஜேபி தானா வழியே வந்து ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு 10 மணிக்கு பழனிசாமி வருவார், 12 மணிக்கு பிரஸ் மீட்டுக்கு வருவார், 1 மணிக்கு வருவார், 4 மணிக்கு வருவார்னு காத்திருந்தார் மரியாதைக்குரிய திரு அமித்ஷா. இப்படி ஒரு கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிஜேபி அழிக்கணும்னா பிஜேபி குறைஞ்சபட்சம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 5% ஓட்டு இருக்குது. கூட்டணியே வைக்காம விஜய் ஒரு பக்கம் வைக்காதுன்னு மிரட்டி பாமகவையும் மிரட்டி அதிமுக தனியாக விட்டுருந்தாவே காலியாக இருக்கும். அதனால கூட சேர்ந்து பிஜேபி அழிக்கணுங்கிறதெல்லாம் அபரிதமான கற்பனை. ஆனால் ஒரு நபர் பிஜேபியின் வரலாறு தெரியாமல் திணிக்கப்பட்ட பாராசூட்டில் வந்து குதிச்சு அதிமுகவை அழிக்க வேண்டும், பழனிசாமியை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே ஒற்றை நோக்கத்திற்காக செயல்பட்ட முன்னாள் போலீஸ் அதிகாரி, முன்னாள் பாஜக மாநில தலைவர், நாளை பாஜகவிலிருந்து கூடிய வரையில் வெளியேற்றப்படக்கூடிய அண்ணாமலை தான் இந்த சதிக்கெல்லாம் காரணம். சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது இந்த அமித்ஷா பழனிசாமி கூட்டணி ஏற்பட்டதுக்கு அப்புறம் திரு தினகரன் சொன்ன வார்த்தை என்ன? தேவை ஏற்பட்டால் அதிமுக எங்களை அழைத்தால் நான் பிரச்சாரத்துக்கு செல்வேன் சொன்னாரா? அப்படிப்பட்ட ஒரு 2 மாசத்துல பழனிசாமி பச்சை துரோகி, சிவப்பு துரோகி, ப்ளூ துரோகின்லாம் சொல்லிட்டு அண்ணாமலை இருக்க வரை இந்த கூட்டணி நல்லா இருந்ததுங்க, நயினார் நாகேந்திரன் சரியில்லைங்க அப்படின்னு சொன்ன அடுத்த கட்சியுடைய ஒரு மாநில தலைமையை பத்தி விமர்சனம் பண்ற அளவுக்கு அவரை தூண்டி விட்டவர். அவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணா பழனிசாமி ஒழியணுங்கன்னா அதிமுக அழியணும். 2024 அந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டேன். 2026 நீங்க தப்பி தவறி கூட போயிடாதீங்க. இந்த எலெக்ஷன்ல கூட்டணி இல்லாம அதிமுக தோத்துச்சுன்னா அப்புறம் உதயண்ணாவா இல்ல விஜயண்ணாவா இல்ல நானான்னு பாத்துக்கலாங்கன்னா அவருக்கு மட்டும் வாழ்வு கொடுத்துறாதீங்கன்னு அவருக்கு கொம்பு சுருவி விட்டவர் பாத்தீங்கன்னா அண்ணாமலை. அதே மாதிரி ஓபிஎஸ் திடீர் புரட்சி நாயகன் அவரை கிளப்பி விட்டது. செங்கோட்டையனையும் நீங்க இப்படி ஒண்ணு பண்ணுங்க, கொங்கு பெல்ட்ல உங்களை வச்சு வீக் பண்ணலாம், தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சவுத்துல வச்சு வீக் பண்ணலாம் அப்படின்னு திரை, கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி எந்த கட்சியால் 4 வருடத்துல நீங்க தமிழகம் தாண்டி ஒரு பெருமையும் பேரும் பெற்றீர்களா அந்த கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டில் அண்ணாமலை செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப ஒரு கேள்வி வரும், பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆகிறதுக்கு பாடுபடுவான்லாம் பேசிட்டாராங்க. அமித்ஷாவை வச்சுக்கிட்டே பேசினாரு. அதிமுக கூட்டணியை வரவேற்று அண்ணாமலை வந்து பாராட்டி பேசிட்டாரு. அப்புறமும் வந்து செங்கோட்டையை கட்சி விட்டு போனதுக்கு அவர் தான் காரணம். என்ன சார் நியாயம்? உள்ளத்தில் பகை, உதட்டில் நகை, இதுதாங்க கபடதாரி அண்ணாமலை. சரி ஒண்ணு கேட்கிறேன், 2 நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில உங்க தினகரன் பேப்பர்ல படிச்சேன். என்ன சொல்றாரு? நான் 2024 பாராளுமன்ற தேர்தலில் தோத்து போனதுக்கு அதிமுக தானா காரணம், அதிமுக ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போயிடுச்சுங்கிறார். ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு இது பேச வேண்டிய பேச்சா? முதல்ல நான் கேட்கிறேன் சார். அவர் வந்து ஒரு தாந்தோன்றித்தனமாக ஏதோ தமிழ்நாட்டில் ஸ்டாலின், பழனிசாமி, அதுக்கு அடுத்தது அண்ணாமலை தான் அப்படின்னு இவரோட வேஷம் பொய்யா இவர் கொடுத்த எல்லா புள்ளியவர்களையும் தெரிஞ்சு பாஜக இவரை டோட்டலா கட்டம் கட்டிடுச்சு. இப்ப என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, பாஜகவே தானா தன்னை வெளியேற்றணும், தான் ஒரு புரட்சி நாயகனா பட்டம் எடுத்துக்கிட்டு
விஜயோட போய் எப்படியாவது அதிமுகவை அழிக்கணும், பழனிசாமியை ஒழிக்கணும்னு அவர் போட்ட நாடகத்தையும் பிஜேபி முழுவதுமாக தெரிந்து கொண்டு தான் நயினார் நாகேந்திரனுக்கு உடனடியாக அவசர அழைப்பு கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கங்க. அண்ணாமலைக்காக பேசுவதற்கு இந்த அரங்கத்துல யாரும் இல்ல, அவருக்காக யாரும் இல்லாத ஒரு இடத்துல அவரை பத்தி விமர்சிக்கிறது ஊடக தர்மம் இல்ல. நான் வேணா சொல்லிடுறேன், அண்ணாமலை நீங்க சொன்ன அளவுக்கு மோசமான ஆள் கிடையாது, பாஜக விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவருக்கு தெரியும். இப்பதான் ஒரு விளக்கம் கூட கொடுத்தாரு. அதாவது பிரதமர் நான் வெயிட் குறைக்கணும்னு சொன்னாரு, அதனாலதான் நான் வெயிட் எல்லாம் போய் குறைச்சிட்டு வந்தேன், அதனாலதான் பிரதமர் என்ன தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாருலாம் சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்குறதுக்கு செங்கோட்டையன் அங்க அனுப்புறதுக்கு, டிடிவியை எதிராக கிளப்பி விடுறது, ஓபிஎஸ் கோஆர்டினேட் பண்றது அப்படின்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறாருன்னு சொல்றீங்களா அண்ணாமலைய? இல்ல சார், இவரு ஆர்கே சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம். பிரதமர் வெயிட் குறைங்க அப்படின்னு சொன்னது மட்டும்தான் அவர் காதுல விழுந்திருக்கு. மூத்த தலைவர் சொன்னாரு ஹெட் வெயிட்டை கொஞ்சம் குறைச்சிக்குப்பா அப்படின்னு சொன்னாராம். சார், தன்னுடைய மாநில தலைவர் பதவி திரு பழனிசாமியால் தான் போச்சு அப்படின்னு அவர் திடமா நம்புறார். இல்லைன்னா நாம் ஒரு நிரந்தர தலைவர், எப்படி எடியூரப்பாவோ அந்த மாதிரி நாம் ஒரு நிரந்தர தலைவர் அங்க இருந்திருப்போம். ஆனா பழனிசாமி நெருக்கடியால் தான் தன்னுடைய மாநில தலைவர் பதவி போச்சு அப்படின்னு திடமா நம்புறதுனால நமக்கு எனக்கு ஒரு கண்ணு போனா சரி, எதிர்க்கு 2 கண்ணு பழனிசாமிக்கு போகணும்னு தான் தினகரனை ஒரு பக்கம் கொம்பு சீ விடுறாரு, பன்னீர்செல்வத்தை ஒரு பக்கம் சீ விடுறாரு, ஒரு பக்கம் செங்கோட்டையனை சீ விட்டு எல்லா வேலையும் பண்றார். இவருடைய அரசியல் சிகண்டித்தனத்தெல்லாம் பாஜக புரிந்து கொண்டது. 2026 தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் இருக்க போற இடம், இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு பெரிய பதவி கொடுங்கண்ணா, இல்லைன்னா நான் கட்சியில பிரச்சனை பண்ணுவோம், என்னை வெளியேற்றுங்க அப்படின்னு எந்த கட்சியால் வாழ்வும் வளமும் பேரும் புகழும் பெற்றாரோ அந்த கட்சிக்கு எதிரான உள்குத்து வேலைகளை அவர் ஆரம்பிச்சிருக்கார். விரைவில் இது மேல நடவடிக்கை எடுக்கும். தினகரனும் திரு பன்னீர்செல்வமும் உறுதியா அவங்க இந்த கூட்டணியை விட்டு போக மாட்டாங்க. இதுல என்னன்னா, அவங்களோட சேர்ந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி விட்டு போக மாட்டாங்களா? தினகரன் எடப்பாடி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி வேட்பாளர்னு முன்னிறுத்தி தேர்தல் பணி ஆற்றுவார்னு நினைக்கிறீங்க? ஏங்க, அவரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் செத்தா கூட இந்த பிறவில நான் பிஜேபி பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்புறம் கூட்டணி வச்சாரு. இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த அண்ணாமலை போட்டுவிட்ட புகையினால சொன்னாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கங்க, தினகரனும் பன்னீர்செல்வமும் இந்த கூட்டணியில தான் தொடருவாங்க. டெல்லி அதற்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளவுதாங்க சொல்ல முடியும். மிரட்டி அவங்கள கூட்டணியில வச்சிருக்க போறீங்க. சரி, திரு நாஞ்சில் சம்பத்திட்ட கேட்கணும். என்ன நான் அப்படி சொல்ல, செங்கோட்டையன் போறது உங்களுக்கே ஒரு ஊடாட்டம் இருக்கு. இந்த இதை எப்படி பாக்குறீங்க, இந்த டெவலப்மெண்ட்ஸ்? ஆமா, பிரேக்கிங் நியூஸ் கொடுங்க. அண்ணாமலை தான் பின்னாடி இருக்கிறாரு அப்படின்றாரு. அவருக்கு கேரியருக்கு ஆபத்து வந்தது. யார் கேரியருக்கு? செங்கோட்டையனுடைய. சீட்டு தந்திருக்க மாட்டாங்களா? எம்எல்ஏ சீட்டு தந்திருக்க மாட்டாங்களா? இல்ல அவர் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார். ஒன்றுபட்ட அதிமுக தான் வர்ற தேர்தலில் களத்தில் திமுகவை எதிர்கொள்ள முடியும் என்று அவர் நம்பினார். சரி, அதை அவர் வெளிப்படுத்தினார். ஒரு ஜனநாயக பண்பு இருந்திருக்குமானால் எடப்பாடி பழனிசாமி அதை கருத்தில் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை, பன்னீர்செல்வத்தை, டிடிவி தினகரனை சேர்க்க முடியாது என்பதில் உறுதியாக இருந்தார். இன்னைக்கு ராமநாதபுரம் தொகுதியில் 3,42,000 ஓட்டு ஒரு சுயேட்சை சின்னத்தில், பலாப்பழ சின்னத்தில் நின்று அண்ணன் ஓபிஎஸ் வாங்கினார். தேனி தொகுதியில் நின்று 2,90,000 ஓட்டு நண்பர் டிடிவி தினகரன் வாங்கினார். ஆகவே அதிமுக ஓட்டு சிதறக்கூடாது, சிந்தக்கூடாது, சின்னாபின்னமாக்கக்கூடாது, இந்த கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும் என்று அவர் சொன்னதை தவிர அவர் வேறு எதுவும் செய்யவில்லை. அதற்காக இன்றைக்கு அவரை அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கிட்டார். ஒண்டவந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டின கதை இது. விரட்டிட்டார். அப்ப எந்த ஜனநாயக பண்பும் இல்லாமல் ஒரு நாட்டில் ஒரு கட்சியை முன்னெடுத்து செல்வது என்பது ஆரோக்கியமான அரசியல் அல்ல. இன்னைக்கு செங்கோட்டையன் காத்திருந்து அந்த அவர் முயற்சி நடக்காத நேரத்தில் அவருக்கு அவருடைய கேரியர் 80 ஆசை வரும்னு பொங்கலூர் மணிகண்டன் சொல்றார். ட்ரம்புக்கு வரல,
சேலம் மணிகண்டன். ட்ரம்புக்கு வரல, பைடனுக்கு வரல, 80 கலைஞர் முதலமைச்சராகல. அதனால இப்படியெல்லாம் சொல்லப்படாது. அவருக்கு எல்லா தொண்டர்களுக்கும் அறிமுகமானவர் அதிமுகவில் செங்கோட்டையன் தான். கண்விழிக்காத கிராமத்தில் ஒற்றையடி சாலையில் ஒரு குடிசையில் எம்ஜிஆர் படத்தை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அப்பாவி தொண்டனுடைய பெயரையும் பெயர் சொல்லி கூப்பிடுகிற இடத்துல இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி ஏடிஎம்கேல செங்கோட்டையன் தான். அது பழைய காலங்க. லாஸ்ட் 7 இயர்ஸ் நீங்க ஒரு கடந்த 10 ஆண்டுகள்ல அவருக்கு ஒன்றும் பெரிய ஐயா அது பெரிய ரோல் கொடுக்கல அவருக்கு. புரட்சி தலைவியாலேயே ஒதுக்கி வைக்கப்பட்டவர், புரட்சி தலைவியாலே மந்திரி சபையிலிருந்து நீக்கப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டவர். புரட்சி தலைவி ஒதுக்குவாங்க, உடனே சேர்ப்பாங்க. அதெல்லாம் புரட்சி தலைவி அரசியல். சரிங்க, இது வந்து செங்கோட்டையனை போறது அல்லது இவங்க டிடிவி சொல்றது தேர்ட் ஃப்ரண்ட்னு சொல்றது, ஓபிஎஸ் புதுக்கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்றது, இது எல்லாமே ஏடிஎம்கேவை சிஸ்டமேட்டிக்கா வீக்கன் பண்ற ஒரு முயற்சி. ஏடிஎம்கே ஓட் பேங்க் எந்த நிபந்தனையுமின்றி நான் சேருகிறேன்னு தானே ஓபிஎஸ் சொன்னாரு. ஏன் சேர்க்கல? அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதை தவிர எனக்கு வேற நோக்கம் இல்லைன்னு வெளிப்படையாகவே சசிகலா அறிவித்தார். ஏன் சேர்க்கல? இதுக்கு காரணத்தை அவர் சொல்ல முடியுமா? கட்சிக்கு துரோகம் செய்தாருன்னு சொல்றாரு. என்ன கட்சிக்கு துரோகம் செய்வது? இது நீ சொல்றதுக்கு யாரு? நீயே தற்காலிக பொதுச் செயலாளர் தானே. உன் கேஸ் இன்னும் சிட்டி சிவில் கோர்ட்ல இருக்க. அதனால நான் கேட்கிறேன், நீ யாருன்னு கேட்கிறேன். நான் நிபந்தனை இல்லாமல் சேருகிறேன்னு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு வெளிப்படையாக சொன்னதற்கு பிறகு ஏன் ஏற்க மாட்டேங்கிற? அதிகாரத்தை நீங்க கேள்வி கேட்க முடியாது ஐயா. யாருக்கு அதிகாரத்தை? ஒருமையில பேசி அவருடைய அதிகாரத்துல நீங்க கேள்வி கேட்க முடியாது. அது அவருடைய வெறும் அதிகாரம். 1.5 கோடி தொண்டர்களும் அவருக்கு என்னங்க அதிகாரம் இருக்கு? உங்களுக்கு என்ன கட்சி அலுவலகத்தை உடைப்பீங்க? அவருக்கு அதிகாரத்தினால என்னாச்சு? கட்சி செலுத்த முடக்கு. அதிமுக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 13 தொகுதியில 3வது இடம், ஒரு தொகுதியில 4வது இடம். சோவாட் அது பழனிசாமி. ஒரு தொகுதியில டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கட்சி தலைமை பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு அதிமுக தன்னுடைய இருப்பை இழந்து கொண்டே வருகிறது. இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அது பெரிய தவறா? சரிங்க, தேவர் ஜெயந்தி நடக்கிற அன்னைக்கு போய் பசும்பொன்ல அதிமுக தொண்டர்கள்லாம் ஒன்று சேர்க்க போறேன், உரிமை மீட்க போறோம், ஒன்றிணைக்கிறது தான் வேலைன்னு சொல்லிட்டு 1 மாசத்துக்குள்ள அதிமுக சம்பந்தமே இல்லாம இன்னொரு கட்சியில போய் சேர்றாரு. அதான் அதிமுக ஒன்று சேர்க்கிற வேலையா? இல்ல, அந்த முயற்சி அவருக்கு பலிக்கல. அவர் எடுத்த முயற்சி பலிக்கல. அவருடைய கேரியரை காப்பாத்திக்கிட்டதுக்கு போயிருக்காரு. அன்பும் ஆதரவும் காட்டுகிற இடத்துல போயிருக்காரு. அவ்வளவுதான், வேற என்ன? சரி, உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் 200 தொகுதியில ஜெயிக்கணும், முதலமைச்சர் கொடுத்த டார்கெட்டை அடுத்த 4 மாசம் வேலை செய்யுங்கன்றாரு. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். அதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு திமுகவுக்கா? கேளுங்க, 234 தொகுதியில 200 தொகுதின்னு அவங்க சொல்றாங்கல்ல. வலிமையான கூட்டணி திமுகவுக்கு இருக்கு. அது ஒன்று. ஒரு தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சி வந்ததற்கு பிறகு அந்த ஆட்சியில் நேரடியாக பலன் பெற்றவருடைய எண்ணிக்கை 2,88,00,000 பேர். இன்னைக்கு தூத்துக்குடியில் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருக்கிற கீதா ஜீவன் யாரெல்லாம் பயனாளிகள் என்று சில பட்டியலை கையில் வச்சுட்டு எல்லாருக்கும் கடிதம் எழுதுகிறார் கீதா ஜீவன். இதை எல்லாரும் பின்பற்றுவார்களான்னு எனக்கு தெரியாது. ஆகவே திமுக குணம் நாடி குற்றம் நாடினா திமுகவுட குணம் தான் அதிகமாக இருக்க தவிர குற்றம் இல்லை. ஸோ ஆட்சியின் நிறைகள் கூட்டணி பலம் இதை கொண்டு அதை அச்சீவ் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லை, இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு பாசிஸ்டுகளுக்கு எதிராக எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற வரலாற்று கடமைக்கு இன்றைக்கு தலைமை தாங்குகிற இடத்துல அண்ணன் ஸ்டாலின் இருக்கிறார். இது மக்கள்கிட்ட பயங்கரமான மரியாதையை பெற்றுத்தரும். இந்த கடமையை சறுக்காமல் செய்கிறார், தொடர்ந்து செய்கிறார். ஆனா திமுகவில் என்ன பிரச்சனைன்னா பிரச்சாரமே கிடையாது.
கலைஞர் பிறந்தநாள் கூட்டமே நான் ஒரு கூட்டம் தான் பேசியிருக்கேன். உயிரை கொடுத்து பேசணும்னு நினைக்கிறேன், கிடையாது. சரி, நான் பேசுறது மட்டும் இல்லை, திமுகவில் கூட்டமே கிடையாது. ஓகே, ஒரு கேள்வியை நேர்கள் மடி வைத்திருக்கிறோம். செங்கோட்டையன் தாவேக்கால இணைஞ்சிருக்கிறது எதை காட்டுகிறது அப்படின்னு ஒரு கேள்வியை நேர்மடி வைத்திருந்தோம். ஏறத்தாழ 20,000 பேருக்கு மேலே யூடியூப்பில் வாக்களிச்சிருக்காங்க. அது தாவேக்காவுக்கு பலம் அப்படின்னு 52% பேரும், செங்கோட்டையனுக்கு சரிவு என்று 22% பேரும், அதிமுகவுக்கு பின்னடைவுன்னு 13% பேரும், எந்த தாக்கமும் இதனால் ஏற்படாதுன்னு 13% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆர்கே, தாவேக்காவுக்கு பலம் தான். ஏன்னா அங்கே இப்போ வந்து ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி வந்து யாருமே கிடையாது. இவர் ஒரு டூர் எங்கெங்கே போடுறாங்களோ அங்கே போய் நிற்பாரு என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ அங்கே போய் நின்று அங்கே என்ன செய்யணும்னு தெரியணும் இல்லையா, அதாச்சும் இவர் வந்து சொல்லிக் கொடுப்பார். இப்போ கரூர் மாதிரி ஒரு சம்பவம் இனி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கிறது. அவர் வந்து ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொருத்தர் கொடுத்து பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அப்படி யூஸ் பண்ணா அந்த இடத்துலயே வந்து இந்த கான்ஸ்பிரசி தியரி, சதி, இந்த போலீஸ் பாதுகாப்பு தரல, இதெல்லாம் இல்லை, வெயில், மயக்கம், தாமதமாக போனது, கூட்டத்தை ஒழுங்குபடுத்தாது, இதுதான் காரணம். அது நிர்வாகிகள் ஏற்பாட்டாளர்களுடைய தோல்வின்றதை செங்கோட்டையனுடைய வருகை அவருடைய அனுபவம் அந்த இடத்துல சொல்லுதா? நிச்சயமாக. இது வந்து என்ன ஆகுன்னு தெரியுமா, இப்போ வந்து அதற்கு வந்து பொறுப்பேற்காத வரை இது வந்து இஷ்யூவாக வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையும். இப்போ வந்து தாவேக்கானார் வந்து சிபிஐட்ட சொல்லியிருக்காங்க இப்படியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாதுன்னு. இப்போ அந்த காட்சிகள் இருக்குது இல்லையா, அதாவது அந்த பஸ்ஸில் இருந்து எடுத்த காட்சிகள் இருக்குது இவருடைய அந்த பிரச்சார வாகனத்திலிருந்து, அது நாளைக்கு பிஜேபி வெளியே விட்டு என்ன ஆக போகுது? பிஜேபியும் சிபிஐயும் ஐடி டிஆர்ஐ அமித்ஷா எல்லாமே எல்லா மாமா மச்சா மாதிரி தானே இருக்காங்க. வெளியே வந்து என்ன ஆக போகிறது? மிக தெளிவாக அந்த சிசிடிவி காட்சியில் மிக தெளிவாக தெரியும் என்ன நடந்துச்சுன்ட்டு. அப்போ இந்த இஷ்யூவை வந்து தாவேக்கா ஏற்காத வரை அதுக்கு தான் பிரச்சனை. அடுத்ததாக தாவேக்காவுக்கு பலம் என்பது அதிமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு சரிவு இருக்கு, அதுவும் வந்திருக்கிறது. அது மக்கள் வந்து சரியாக கணித்திருக்காங்க. அது யார் ஓட்டு போட்டாலும் டெஃபினட்டாக கரெக்டாக கணிச்சிருக்காங்க. ஒரு தாக்கமும் இல்லை என்று சொல்வது வந்து கொஞ்சம் ஒத்துக்கொள்ள முடியாது. சின்ன இம்பாக்ட் இருக்குன்றீங்க. சின்ன இம்பாக்ட் இருக்கும். செங்கோட்டையனுக்கு இது சரிவு தான், அவருடைய பொலிட்டிக்கல் கேரியர்ல இது சரிவுதான் ஒரு செக்ஷன் சொல்றாங்க. 100%. இப்போ நான் செங்கோட்டையனார் தான், எனக்கு 77 வயசு இருந்தா, நான் இவ்வளோ சாதிச்சிருந்தா, நான் வந்து ஐ வுட் ஹவ் ஜஸ்ட் வாக்ட் இன்டு தி சன்செட். எனக்கு அதாவது இன்னொரு இடத்துல போய் உட்கார்ந்து என்ன பிரச்சனைன்னு பாருங்களேன். தாவேக்கா மாதிரி ஒரு கட்சியில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அது வந்து இளைஞர் பட்டாளம். அந்த இளைஞர் பட்டாளத்துக்கு பலருக்கும் வந்து செங்கோட்டையன் யாருன்று கூட தெரியாது. அப்படி இருக்கின்ற ஒரு இடத்துல போய் நீங்க நின்னீங்கன்னா, இன்னைக்கு ஆதவ அர்ஜுன் அங்க ஒரு ஹீரோ. ஏன்னா அவர் பாஸ்கெட் பால் இது பண்றாரு, இதுல இருக்காரு, அப்படி இருக்காரு, இப்படி இருக்காரு. ஆனா செங்கோட்டையன் யாருன்னு தெரியாத ஒரு கூட்டத்துக்கு நடுவில் கொண்டு போய் செங்கோட்டையன் நிறுத்தினீங்கன்னா, அவன் வந்து பெருசு சைடில் உட்காரு அப்படிங்கும், இல்லை என்றால் பூமருங்கும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து செங்கோட்டையன் இந்த வயசுல கேட்க வேண்டுமான்னு இருக்கிறது. அதே மாதிரி இந்த 5 பேர் உட்கார்றது, ஒருத்தர் உட்கார்ந்தா நீங்க வந்து கேட்க மாட்டீங்களான்னு சொல்றது அதீதமான ஒரு கற்பனையாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. செங்கோட்டையன் வந்து எப்பவுமே ஒன்றை தடியாத்தான் உட்காந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. செக்ரட்டரியேட்ல ஆனாலும் சரி, அவருடைய இல்லத்திலே ஆனாலும் சரி, தாராளமாக எல்லாரையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மனிதரை தான் இருக்கிறாரு. அவரை வந்து இப்போ வந்து அடிச்சு வந்து கீழே உட்கார வச்சிட்டீங்கிறதா எனக்கு பெரிய வருத்தமா இருக்கிறது. நிறைவு பார்வை சார். ஆக்சுவலாக இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவுக்கு வந்தது தாவேக்காவுக்கு பலமா அப்படின்னா கண்டிப்பாக பலம் தான். ஏன்னா இது வரைக்கும் வந்துகிட்டு இருந்த விமர்சனங்கள் என்ன அப்படின்னா, அனுபவம் வாய்ந்தவர்கள் யாரும் இந்த கட்சியை தேடி வரல, நம்பகத்தன்மை இல்லை அப்படின்ற விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது. அது எல்லாத்துக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்னைக்கு முதல் படியாக செங்கோட்டையன் மட்டும் வரல, அது ஸோ அவரோட சேர்ந்து சத்யபாமா அப்படின்ற முன்னாள் எம்பி அவர்களும் சேர்ந்திருக்காங்க. இன்னும் சிலரும் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ இன்னும் சிலரும் இணைஞ்சிருக்காங்க. இது வந்து ஆரம்பம் தான். ஸோ செங்கோட்டையன் அவர்களுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே சுலபமாக எளிமையாக பேசக்கூடிய ஒரு நபர். ஸோ அவர் வந்து இதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பார், தாவேக்காவுடைய பலத்தை இன்னும் கூட்டுவார். நிறைய பேர் இங்கே வர்றதுக்கு எல்லாத்தையும் எளிமையாக சகஜமாக ஈஸியாக வந்து விஜய் தானே பேசணும். அவர் எவ்வளோ பேரை சந்திக்கிறாரு, எவ்வளோ பேரை, எத்தனையோ சமூக இயக்கங்கள் இருக்கிறாங்க, தன்னார்வ தொண்டர்கள் இருக்கிறாங்க, மக்கள் போராளிகள் இருக்காங்க. வந்து நீங்க வெளிப்படையா வந்து தெரியாததுனால அவர் பேசவே இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. இப்போ எங்களை மாதிரியான சின்ன சின்ன இயக்கங்கள்கிட்டையும் கூப்பிட்டு பேசுறாரு, எங்களுடைய கருத்துக்களையும் வாங்குறாரு, எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுக்குறாரு. அது வெளியே தெரியலன்றதுனால அது இல்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இந்த இன்னொரு ஒரே ஒரு விஷயம் நான் முடிச்சுக்கிறேன். இந்த 200 தொகுதிகள் வின் பண்றதுக்கான வாய்ப்புகளுக்கு ஐயா ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக 2,50,00,000 பயனாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மொத்தம் 8 கோடி மக்கள். அப்போ வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு 5,50,00,000 பேர் இருக்காங்களான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு மனநிலைக்கு 200 தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 2021 திமுக தரப்புல இருந்து பேசப்பட்டது. அப்போ வாய்ப்பு இருந்ததான்னு கேட்டீங்கன்னா இருந்தது. ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இதெல்லாம் தாண்டி திமுகவுக்கு இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி அப்ப இன்டாக்டா இருந்தது.
அப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, அப்போ முடியல அப்படின்னும் போது இப்போ இந்த 5 வருடங்கள் நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, இல்லைன்னு சொன்னாலும் இங்க இருக்குது, அது யதார்த்தம். அது இருக்கும்போது இங்க கூட்டணி இன்டாக்டா இல்ல, தேர்தல் கிட்ட அது வந்து உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இறுதியாக இன்றைக்கு துணை முதல்வர் அவர்களுக்கு பிறந்தநாள், அவருக்கு இந்த சமயத்துல பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி திரு மணிகண்டன் நிறைவு ஒன்றும் இல்லை சார், அதிமுகவை ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கேசி பழனிசாமி, பெங்களூர் புகழேந்திலாம் கிரீஸுக்கு வெளியே 4 வருஷமா கவான்னு கத்துறாங்க. ஒரு வாதத்துக்காக ஏற்றுக்கிறேன் சார். கொஞ்சமாவது அவங்க வேற கட்சிக்கு போக அதையே திரும்ப பேசிட்டு இருக்காங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி பொதுச் செயலாளருக்கு கெடு விதிக்கிறார், கேடாய் போனார். இவர் திட்டமிட்டு தனக்கு இனிமேல் அதிமுகவில் எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதுங்கிறதுனால வேற இடம் போறதுக்கு முடிவு பண்ணி அதுக்கான காரணத்தை தேடி அதுக்கு நான் ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஒருங்கிணைப்புக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம்? அங்க போய் பார்த்தாரு, எல்லா குழப்பத்தையும் இப்ப இது பண்ணி பார்த்தாரு. இந்த பழக்கருப்பி அவர் 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி துக்ளக் ஆண்டு விழாவில் பேசுறது தான் சார் எனக்கு ஞாபகம் வந்தது. கெட்டு போவதற்கு கிளவியாகும் வரை காத்திருப்பானேன், இதை முன்னாடியே போயிருக்கலாமே, போனா வாழ்வும் வளமும் பெற்றிருக்கலாமே அப்படிங்கிறது ஒண்ணுங்க. ரிட்டையர்டு கர்னல் சார், இன்னைக்கு தங்கமணி, வேலுமணி, உதயகுமார், சிவி சண்முகன் அடுத்த ஜெனரேஷன் கட்சிக்கு போயிடுச்சு. ஒரு வாதத்துக்கு கேட்கிறேன், அன்னைக்கு இவர் ஒரு கீழ்நிலை தலைவர் தான் எம்ஜிஆர் காலத்துல. எம்ஜிஆர் மந்திரி சபையில் இருந்தவர் மரியாதைக்குரிய பொன்னையன் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார், புரட்சி தமிழர் தலைமை ஏற்றுக்கிட்டு இருக்கார். ஒரு வாதத்துக்கு சொல்றேன் சார், நாளைக்கு அவருக்கு கட்சி விட்டு வெளியேறிட்டாருன்னா ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுமா? ஏன்னா அவரை தாண்டி பல தலைவர்கள் வந்துட்டாங்க. ஒரு சிறு சலசலப்பு இருக்கும், அதை தாண்டி எதுவுமே இருக்காதுங்க. ஒண்ணு சொல்லிடுறேன், இது பாத்தீங்கன்னா ஆப்கி பார் பீகார் சே 200 அப்படின்னு எப்படி பீகார்ல 200 இடம் அடிச்சதோ அந்த 200 இடத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க வெற்றி பெறும். திரு எடப்பாடி பழனிசாமி தன்னந்தனியாக தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைப்பாரு. ஒண்ணு ஜென்சி பிஜேபி விட்டுட்டா ஓஏபி சென்சர் நிச்சயமா பிஜேபி கூட்டணியா இருக்கும். தனி ஆட்சி அதிமுக தலைமையில் தனி ஆட்சி, எடப்பாடியின் தன்னிகரற்ற ஆட்சி, அதான் அமைய. நன்றி 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 ராஜில் சம்பத் உங்க நிறைவு பார்வை. கூட்டத்துக்கு மத்தியில ஓஏபி செங்கோட்டையன் ஓல்டேஜ் பென்ஷன் வாங்குற செங்கோட்டையன் என்னத்தை பண்ண போறாரு எனக்கு தெரியல. அதாவது செங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ அவரை கேள்வி கேட்பதற்கான எந்த தகுதியும் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது. ஏன்னா இவர் மெரிட்ல வந்த முதலமைச்சர் கிடையாது, இவர் பள்ளியாக தவழ்ந்து வந்து அந்த இடத்துக்கு வந்தவர். கேளுங்க, அந்த இடத்துக்கு வந்தவர். அறமற்ற அரசியலை செய்வதற்கு கூச்சப்படாத எடப்பாடி பழனிசாமி 2001, 2006 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதாவுக்கு அடுத்து செல்வக்கோடு இருந்தவர் இவர். அன்றைக்கு அவருடைய வீட்டு வாசல்ல, செங்கோட்டையின் வீட்டு வாசல்ல தரிசனம் கிடைக்காதா? யாருக்கு தரிசனம்? செங்கோட்டையனுக்கு தரிசனம் கிடைக்காதான்னு காத்து கிடந்தவருக்கு பேர் எடப்பாடி பழனிசாமி. பொங்கலூர் மணிகண்டனுக்கு அரசியல் தெரியல, சேலம் மணிகண்டன். இவர் என்ன சொல்றாரு? காமராஜர் சொல்றாருல, காமராஜர் வெற்றி பெற்றதற்கே திராவிட இயக்கம் தான் காரணம். அவர் முதலமைச்சராக முடிசூட்டி பார்த்ததே திராவிட இயக்கம் தான். பிறரது மேகங்களிலிருந்து இடியை எடுத்துக்கொள்வது என்பது மாதிரி குடியாத்தத்துக்கும் காமராஜருக்கும் சம்பந்தம் கிடையாது. குணாலா குலக்குழந்தே சென்றுவா வென்றுவா என்று சொல்லி அண்ணாவும், பச்சை தமிழர் வெற்றி பெற வேண்டும் என்று காமராஜரும் சொல்லி, பெரியாரும் சொல்லி, அவர் அந்த இடத்திற்கு வருவதற்கே திராவிட இயக்கம் தான் காரணம். அதனால திராவிட இயக்கத்திற்கு சமூக நீதியும் சுயமரியாதையும் முக்கியமாக கருதப்பட்டது. அதை கடைசி வரைக்கும் சமரசம் இல்லாமல் அவர்கள் பேணினார்கள். இன்னைக்கு என்னாச்சுன்னு சொன்னா, தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு சினிமாத்தனமான ஓட்டு அப்படின்னு சொல்லி தம்பி விஜயை புறக்கணித்து விட முடியாது. சினிமாத்தனமான ஓட்டு எப்போதும் இருந்திருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்களே காகப்பட்டர் வேடத்தில் நடித்தார். அண்ணா ஒரு இரவில் எழுதினது தான் ஓர் இரவு. அதனால கலை இலக்கியத்தை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துகிற உத்தியை அண்ணா நடைமுறைப்படுத்தினார், கலைஞர் தொடர்ந்தார். கலை உலகிலிருந்து வந்ததுனால அன்னைக்கு விஜய்க்கு செல்வாக்கு. ஆகவே அந்த அதில் இன்னைக்கு அவர் சேர்ந்ததுனால விஜய்க்கும் பலம், செங்கோட்டையனுக்கும் பலம். விஜய்க்கு இதில் பலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் உறுதியாக விஜய்க்கு பலம்னு சொல்லலாம். ஆனால் அது விஜயினுடைய ஆளுமையால் அல்லது சாமர்த்தியத்தால் இது நடந்ததா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா அங்கே ஒன்றும் இல்லை. விஜய் திட்டமிட்டு ஒரு கட்சியிலிருந்து முக்கியஸ்தரை இழுத்து வருகிற கரிஸ்மேட்டிக்காவோ அல்லது எந்த ஒரு இதுவுமே நடக்கலை.
அவங்க அங்கேருந்து நீக்கினாங்க. இவர் எந்த பக்கம் சாயறதுக்குன்னு தெரியாமல் இருந்தவர் இந்த பக்கம் விழுந்துட்டார். அதாவது ஒரு மரத்தையோ ஒன்றையோ ஒரு பழத்தையோ நீங்கள் இழுத்து அது உங்கள் பக்கம் வரல, அதுவாக விழுந்து உங்கள் பைக்கு வந்து தேய்ச்சதை தவிர உங்களுடைய ஆளுமையால் அது நடக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ அதனால் விஜய்க்கு கிடைத்திருப்பதுங்கிறது அவருடைய முழு கிரெடிபிலிட்டி அதில் கிடையாது. இன்னொன்று சொல்லியிருந்தேன். இன்னொன்று, இதில் 22% வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு பாதகம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது கூடுதல் பாதகம். நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, கூட்டணி விஜயோடு அமைக்கப்படும்ங்கிறத உறுதியாக சொன்னார். அதுவும் அவர்களுடைய ஆட்களை அங்கே நிறுத்தி கொடி அசைக்க வச்சு, அண்ணா பாருங்க கொடி அசைஞ்சிக்கிட்டு இருக்கு, விஜய் வந்துட்டாரு, ஒரு பெரிய மெகா கூட்டணி வரப்போகுது, பெரிய கட்சி வரப்போகுது அப்படின்லாம் ஆர்வடன் சொன்னார். அதோட பொருள் என்னன்னா, கீழே களத்தில் சோர்வடைந்து போயிருந்த தொண்டர்களுக்கு ஒரு புது உற்சாகத்தை, ஒரு கூட்டம் வரப்போது, நாம் ஒரு பெரிய மாஸ் கூட்டணி உருவாக்க போகிறோம் அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கினார். இன்னைக்கு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்னா பாஜகவும் அதிமுகவும் மட்டும் நின்று, அதுவும் ஏற்கனவே வெளியில் சென்றவர்கள்லாம் தனித்தோ அல்லது வேறு வேறு கூட்டணியோடு சேர்ந்து, இப்போ 3வது கூட்டணின்னு டிடிவி தினகரன் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு போச்சு. அதனால ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அதிமுகவுக்கு இருக்கிறது. நன்றி சார், நன்றி. எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.